முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு. ஒன்றிய அரசு நிறைவேற்றிய வக்ஃப் திருத்த சட்டம் இந்திய அரசமைப்பு மீதான தாக்குதல் என முதல்வர் ஸ்டாலின் கண்டனம். திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என உறுதி. அதிகாலை 2 மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல். சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியலை பாஜக செய்து வருவதாக மக்களவையில் திருமாவளவன் எம்பி குற்றச்சாட்டு. ஆடு நனைகிறது என ஓநாய் அழுவது போல் பாஜக நடிப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சனம். இது எந்த வகையிலான நீதியாக இருக்க முடியும்? இஸ்லாமியர்கள் மீதான உங்கள் வெறுப்பு அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆடு நினைகிறது ஓனா அழுகிறாமா? இஸ்லாமியர்கள் பிரச்சனை என்று நீங்கள் வருத்த வருகிறீர்களா? தமிழ்நாட்டின் திருச்செந்துறையில் உள்ள 400 ஏக்கர் நிலம் தங்களுக்கு சொந்தமானது என வக்ஃப் வாரியம் கூறியதாக பேசிய அமித்ஷா. எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்ட தமிழ்நாட்டு எம்பிக்கள். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் 8000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். அறந்தாங்கியில் சாலையில் பெருக்கெடுத்த மழைநீர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பெய்த மழையால் மரம் சாய்ந்து போக்குவரத்தில் பாதிப்பு. 8வது கொண்டை ஊசி வளைவில் விழுந்த மரத்தை அகற்றிய நெடுஞ்சாலைத்துறையினர். சென்னையில் மீனம்பாக்கம், வேளச்சேரி, பம்மல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் காலை நேரத்தில் பலத்த மழை. வளிமண்டல சுழற்சி காரணமாக மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் விளக்கம்.